ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் படைத்த வெளிச்சம் நிறைந்த உலகத்தை சாத்தானும் அவனுடைய கூட்டமும் இருளாக்கி போட்டு விட்டது. இந்த இருளின் விளைவு ஒழுங்கின்மை, வெறுமை வந்துவிட்டது. இன்றும் வாழ்க்கையில் ஒன்றான பல கேடுகளினாலே உங்கள் வாழ்க்கை இருளாகி எங்கே செல்வேன் என்று திசை தெரியாமல் நின்று கொண்டிருப்பவரே, இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். இந்த இயேசுவை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பீர்களானால் இன்று உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த இயேசு வந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகள் ஒழுங்குள்ளதாக மாறும், வெறுமைகள் எல்லாம் நிறைவுள்ளதாக மாறும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.